ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஹாப்பி வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு காய்கறியும் இல்லை. இருந்ததில் 4 பீன்ஸு, கொஞ்சம் சொரக்காய், கொஞ்சோண்டு கேரட்டு, கொஞ்சோண்டு பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு போட்டு எல்லாம் இருக்கிறத 4 நாளாக எடுத்து போட்டு சப்ஜி வச்சாச்சு. வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நான் காய்கறி வாங்கிட்டு வருவேன். அந்த ஒரு நாளுக்கு வச்சு சமாளிச்சுப்பேன். மொத்தம் வாங்கிட்டு வந்து போட்டெல்லாம் காயுது. இதெல்லாம் காஞ்சி போன சப்ஜியில் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி சப்ஜி பண்ணியாச்சு. இன்னும் நாள் பொழுதை இதை வச்சு கலச்சிடுவோம். வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டு போட்டு ஒரு சப்ஜி. நம்ம கட் பண்ணும் போதே உங்கள்கிட்ட காட்டலான்னு நினச்சேன். ஆனால் தூக்க கலக்கம் அவ்வளோ. கையில் ஃபோன் எடுக்கட்டா, சமையல் எடுக்கட்டா, நான் கலக்கத்தில் இந்த டென்ஷனில் கட் பண்ண காயை காட்ட முடியல. காலையில் என்ன சமையல் பண்ண, நிறைய வீட்டில் என்ன சமையல் பண்ணணும்னு அந்த டென்ஷன்லேயே நாள் ஓடி போயிடுது. நீங்கள் காலையில் பிளானிங் பண்ணீங்களா, நைட்டில் பிளானிங் பண்ணீங்களா சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கலாம் பெரிய இராணுவ ரகசியம், இதெல்லாம் ஒரு பிளானிங்கான்னு நினைப்பீங்க. என்ன செய்ய, ஆயிரம் வேலை இருந்தால் டீ உட்காந்து குடித்தா தான் அந்த டீ குடித்த சுகமே வரும். சியர்ஸ். சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். வேர்க்கடலை போடணும், அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போடணும். நான் பைத்தியக்காரி மாதிரி பச்சை மிளகா வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை போட்டனால வேர்க்கடலை வறுபட்டு தான் தெரியல. என்னமோ இனி தலையெழுத்து, அது அவ்வளோதான். இது மாற்ற முடியாது. கடாயும் ரொம்ப சின்னதாக போச்சு, கிண்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பெரிய கடாய் எடுத்துருக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம மிக்ஸ் வதங்கி போனால் காய்கறி வச்சு ஒரு சூப்பரான சப்ஜி ரெடி. நீங்களும் காய்கறி தூக்கி தூர போட்டுறாதீங்க. இருக்கிற வச்சு நல்லா கழுவி எடுத்து பொரியல் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பணம் கொடுத்து வாங்கினது எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம அவுள் போகாவும் ரெடி. இருக்கிற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு இப்படி லெமன் புளிச்சு ஊற்றினா அந்த சீனிக்கு, அந்த உப்புக்கு, இந்த புளிப்புக்கு இந்த போகா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஃபைனலில் ஊற்றி இறக்கிட்டோன்னா வெரி சூப்பர், வெரி டேஸ்ட். நம்ம சப்ஜிக்கு ஏற்ற சப்பாத்தியும் ரெடி. இன்று நம்ம வீட்டில் கீ இல்லாதனால சுக்கா சப்பாத்தி ரெடி. ஜூஸ் பண்ண போகிறோம். ஒரு மாதுளப்பழம், ஒரு குட்டி ஆப்பிள், ஒரு பீட்ரூட், 3 கேரட். வாங்க ஜூஸை ரெடி பண்ணிடலாம். இதுலேயும் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வம்பா போது யாரும் கட் பண்ணி சாப்பிட மாட்டேங்க. கவலைப்படாதீங்க. வச்சு ஆளுக்கு ஒரு கப்பை கையில் ஊற்றி கொடுத்துருங்க. பழமும் வேஸ்ட் ஆகாது, உடம்புக்கும் ஆரோக்கியம், சத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ பிடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிக்கோங்க. முதல் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டேட்டா, பை பை, லவ் யூ.